கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இதோ இந்த குளிர்ச்சியான காலை வேளைக்காக ஆண்டவரை நன்றி சொல்லுகின்றோம். கடந்து போன ஆண்டவரை இரவு முழுவதும் கடந்து போன நாட்களிலே கிருபையாய் காத்தே தொடர்ந்த வெயிலின் உஷ்ணம் எங்கள் பகுதியில் ஆண்டவரே அதிகமாக இருக்கிறபடியினாலே நீர் எங்களை காக்க வேண்டும் என்று கூட ஜபிக்கிறோம். நல்ல மழையை தந்தால் எங்களுடைய பூமி குளிர்ச்சி அடையும் என்று நான் நம்புகிற ராஜா கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து இந்த நாளின் ஆண்டவரை இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வாதம் இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையில இறை அமைதி, சமாதானம், சந்தோஷம் பொங்கட்டும். தொடர்ந்து நம்முடைய திவ்ய பிரசன்னம் இந்த நாளிலே எங்களோடு தங்கியிருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே நாம் ஆண்டவரை துதிக்கும்படியாக 98வது பாடலாகிய வானாதி தாழ் காட்டும் நல்ல வாத்தி சுவிசேஷம் என்ற பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். 98வது பாடல். காட்டும் நல்ல வாத்தி சுவிசேஷம், வானாதி தாழ் காட்டும் கோனாதி இயேசு கிறிஸ்து மொழிந்ததோர், கோனாதி இயேசு கிறிஸ்து மொழிந்ததோர் போதில்லா நீதி நிறைந்த சுவிசேஷம், வானாதி தாழ் காட்டும் நல்ல வாத்தி சுவிசேஷம், வானாதி தாழ் காட்டும் ஆதி ஒளி தோண நல்ல அறிவுங்க காண, சத்ய நீதி என்போண அதை நீ நிலத்தோர் போன, ஜாதிகளான சகல மனிதரும், ஜாதிகளான சகல மனிதரும் சத்தியமறை என்று துத்தியம் புரியவும், வானாதி தாழ் காட்டும் நல்ல வாத்தி சுவிசேஷம், வானாதி தாழ் காட்டும் அன்பு நிறைந்திடவும், கெட்ட ஆசை குறைந்திடவும், மோட்ச இன்பம் சிறந்திடவும், பாவ இருள்கள் மறைந்திடவும், முன்பு நடந்த முரட்டாட்டத்தை விட்டு, முன்பு நடந்த முரட்டாட்டத்தை விட்டு முற்றிலும் நற்குண சுத்தம் பெருகவும், வானாதி தாழ் காட்டும் நல்ல வாத்தி சுவிசேஷம், வானாதி தாழ் காட்டும் காரிருள் நீங்கிடவும், பாவ கயிர்பின் வாங்கிடவும், நித்திய பேரொளி ஓங்கிடவும், சத்திய பிரபல்யம் நோங்கிடவும், தாரணியில் உள்ள சர்வ மனிதரும், தாரணியில் உள்ள சர்வ மனிதரும் சத்திய பிதா எனும் வஸ்துவை சேரவும், வானாதி தாழ் காட்டும் நல்ல வாத்தி சுவிசேஷம், வானாதி தாழ் காட்டும்
கூடிடவும் நித்திய பரகதி தேடிடவும் ஜீவ காலங்கள் நீடிடவும் மோட்ச கணமூடி சூடிடவும் கோலம் நிறைந்த மணவாளன் நேசுவை கோலம் நிறைந்த மணவாளன் நேசுவை கூடிய அனுதினம் பாடி துதிக்கவும் வானாதி தாழ் காட்டும் நல்ல வார்த்தை சுவிசேஷம் வானாதி தாழ் காட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேரத்திலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களிலே அடங்கியிருக்கிறது. இந்த பகுதியில் 1 முதல் 6 வசனங்கள் உண்மையும் பொய்மையும் என்கின்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. 7 முதல் 11 வசனங்கள் அன்பும் நம்பிக்கையும் என்கின்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பும் நம்பிக்கையும். இந்த பகுதியில் ஆண்டவர் உலகத்தில் இருக்கின்ற உண்மை, உலகத்தில் இருக்கின்ற பொய்களை, கடவுளுடைய அன்பும் நம்பிக்கையும் பற்றி சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எல்லாரையுமே நம்பிவிடாதீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சி தான், இல்லை என்று சொல்லவில்லை. இந்த ஆவியானவர் எப்படி நமக்குள்ள வருகிறார் என்று சொன்னால், எப்பொழுது நாம் இயேசுவை நம்பி விசுவாசிக்கிறோமோ அல்லது அவருடைய திரு பெயராலே ஞானஸ்நானம் பெறுகிறோமோ அப்பொழுதே அவர் நமக்குள்ள வந்து விடுகிறார். கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரான்னு சொன்னா இல்ல, எல்லாருக்குமே இருக்கிறார். ஏன்னா அவர் எல்லாருக்குமே ஆண்டவர். ஆமென், ஆமென். அவர் எல்லாருக்கும் ஆண்டவரா இருக்கிறபடினாலே அவர் எல்லாருக்குள்ள இருக்கிறார். எல்லாருக்குள்ள இருந்து அவர் பேசிக்கொண்டு இருக்கின்றார். ஆனால் எல்லாரையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதான், நம்ப கூடாது என்று சொல்லுகிறார். ஏன்னா அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்து அறியுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன்னா நிறைய நேரத்துல நமக்குள்ள இருக்கின்ற கெட்ட ஆவிதான் என்ன பண்ணுது, செயல்படுது. அதனால நம்ம பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார் என்று தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. அதை சோதித்து அறிய வேண்டும் என்று இங்க யோவான் நமக்கு சொல்லுகிறார். ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகமெங்கும் தோன்றியுள்ளனர். ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நிறைய நம்ம செய்திகளிலே, டிவி தொலைக்காட்சிகளிலே பார்க்கின்றோம். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் இன்னைக்கு பொய் சொல்லி கொண்டும், இல்லையா மக்களை ஏமாற்றி கொண்டும், மக்களை சுரண்டி கொண்டும், நாங்கள் ஏழைகள், எங்களுக்கு வீடு வாசல் இல்லை, நாங்கள் நடந்து போகிறோம், ஹோட்டலில் தங்குறோன்னு சொல்லி தப்பா மக்கள்கிட்ட சொல்லி பணம் பறிக்கின்ற கூட்டம் இன்னைக்கு நிறைய ஆயிருக்கிறார். ஆனால் மக்களும் இன்னைக்கு விழிப்புணர்வோடு இன்னைக்கு மாறி இருக்கு. நிறைய பேர் காணிக்கைகளை, தங்கள் காணிக்கைகளை சபைக்கு தராம வெளியிலே கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இன்னைக்கு ஓரளவுக்கு மாறி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாக. ஏன்னா அவங்க தங்களை வளர்த்து கொள்கிறார்கள், தங்கள் குடும்பத்திற்காக சொத்து சேர்க்கிறார்கள். அதனால்தான் நம்ம ரொம்ப எச்சரிக்கை. இதை பார்க்கின்றவர்கள் கூட, நிறைய ஐஎல்சி மக்கள் கூட நிறைய வெளியே ஊழியங்களுக்கு கொடுக்குறீங்க, ரொம்ப நல்லதுதான். தனிப்பட்ட பிரசங்கி மாறுங்களுக்கு தராதிங்க, மிஷினரிகளுக்கு கொடுங்க. ஏன்னா மிஷினரிகள் தங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் எவ்வளவு அனுபவிக்கிறாங்க தெரியுமா? இன்னைக்கு டாக்டர் முடிச்சவங்க, எம்பிபிஎஸ் படிச்சவங்க, இன்ஜினியர் முடிச்சவங்க எல்லாம் ஆண்டவருக்காக அவங்க ஊழியத்தை அவங்க செய்யறாங்க. துச்சமாக தன்னுடைய வேலையெல்லாம் தூக்கி போட்டு, ₹1,00,000 ₹2,00,000 சம்பளத்தெல்லாம் தூக்கி போட்டு ஒரே 5,000 10,000 அவங்களுக்கு ஸ்டைஃபண்ட், அவ்வளவுதான். ஒரு சின்ன குடிசையில், அது மண் தரையில அவங்க படுப்பாங்க. நமக்கு ஏசி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, எல்லாம் இருக்குது. அங்க எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா வெளியே போயிட்டு உயிரோட வருவாங்களான்றத நிச்சயம் அல்ல, நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை.
அப்படிப்பட்ட மக்களுக்கு செய்யுங்க. அது உண்மையாகவே நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். ஆத்ம அறுவடைக்கு அது உதவி செய்யும். அதை விட்டுட்டு இன்னைக்கு மேடைகளிலே சும்மா கோட் சூட் போட்டுன்னு கடவுளையும் நம்மையும் ஏமாற்றி கொண்டிருக்கிற எந்த ஊழியக்காரர்களையும் தயவு செய்து நம்பாதே. நான் பகிரங்கமாகவே சொல்றேன், யாருக்கு நான் பயப்படல. ஏன்னாக்கா அவங்க எல்லாருமே ஏமாத்துகிறார்கள், தங்களை தான் வளர்த்து கொள்கிறார்கள், தங்களுக்காய் சொத்து சேர்க்கிறார்கள் இல்லையா? மிஷினரிகளை தாங்குங்க, அதுதான் உண்மையான ஊழியம் என்பதை திருச்சபையினுடைய மிக முக்கியமான ஊழியம் பிரசங்கியாரை தாங்கிறது இல்லை. ஒருவேளை அவர் நல்ல ஊழியக்காரராக தான் தாங்கலாம், ஆனா இன்னைக்கு 99% எல்லாருமே தங்களை வளர்த்து கொள்கிறவர்கள். ஆனால் மிஷினரிகளை தாங்குங்க, தைரியமா தாங்குங்க. இன்னைக்கு FMBB மிஷினரிகள் இருக்கிறாங்க, ஜெம்ஸ் மிஷினரிகள், தன்னார்வ ஊழியத்தில் இருக்கிறவங்க. ஏன் நம்ம திருச்சபையில இருந்து எத்தனையோ பேர் வெளியில போய் ஊழியம் செய்யறாங்க இல்லையா? அவங்களெல்லாம் தாங்குங்க. அதை விட்டுட்டு யாரோ முகம் தெரியாதவருக்கு ஒருத்தர் அவர் கேட்கிறாருன்னு லட்சக்கணக்கில் நீங்க அனுப்பிட்டா அதுக்கான கணக்கும் வராது, அவங்க என்ன செய்யறாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஆனால் நம்ம சபைக்கு கொடுக்கிற போது நமக்கு தெரியும், நமக்கு சபையில் என்ன செய்யறாங்க, செலவு செய்யறாங்களா, அதை சாப்பிட்றாங்களா, கணக்கு கேட்கலாம், நம்ம தைரியமா கேட்கலாம். மற்றவங்க கிட்ட கொடுத்தா அதை கேட்கறதுக்கு முடியாது. அதனால இன்னைக்கு ஊழியர்களை வகையறிந்து நீங்க செயல்படுங்க என்பதுதான் இந்த பகுதியில் சொல்றாரு. ஏன்னா போலி இறைவாக்கினர்கள், ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, போலி இறைவாக்கினர்கள் தோன்றி இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடவுளிடமிருந்து வருகிறது இல்லையா? இயேசுவை உண்மையான ஆண்டவர் ரட்சகர், அவர் உண்மையாகவே இந்த உலகத்துல வந்தாரு, பிறந்தாரு, வாழ்ந்தாரு, எனக்காக சிலுவை சுமந்தாரு, மரித்தாரு, உயிர் தெழுந்தார், அவர் வரப்போகிறார் என்று யார் சொல்றாங்களோ அவங்க கடவுளிடமிருந்து வந்த ஆவி. ஆனால் கடவுளிடமிருந்து வராத ஆவி எதுன்னு சொன்னீங்கன்னாக்கா, இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் இல்லையா? எதுவும் கடவுளிடமிருந்து வருவதல்ல. இன்னைக்கு நிறைய பேர் தன்னையே என்னன்னு சொல்றாங்க, நான் தான்ப்பா எல்லாமே, நான் தான் ரட்சகர், நான் தான் தலைவர், நான் தான் எல்லாமே, என்னால் தான் அப்படின்னு தன்னை முன்னிலைப்படுத்துகிறவர்கள், இயேசுவை விட்டு விடுகிறவர்கள் எல்லாமே பிசாசுக்குரியவர்கள். நல்லா நீங்க தெரிஞ்சுங்க. தங்களுடைய பிரசங்கங்களிலே தங்களை பற்றி பேசுறவங்க பிசாசுக்குரியவர்கள். இயேசு ஆண்டவரை பற்றி தான் அங்க பேசணும், வேற யாரை பற்றியும் பேசக்கூடாது. நற்செய்தி என்பது இயேசுவை பற்றியதான் இருக்க வேண்டும், என்னை பற்றி இருக்கக்கூடாது. என்னை பற்றி சொல்றது அது சாட்சி, அது பிரசங்கம் அல்ல. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வதுதான் நற்செய்தி இல்லையா? அதை நம்ம தெளிவா இந்த நேரத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவதில்லை. இதுவே எதிர் கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல், அதாவது அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. ஆன்டி கிரைஸ்ட், கிரைஸ்ட் அகெயின்ஸ்ட் த கிரைஸ்ட். ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னும் போது அகெயின்ஸ்ட் த கிரைஸ்ட், அவங்க கிறிஸ்துவுக்கு விரோதமான காரியங்களை தான் செய்வாங்க. இந்த எதிர் கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, இதோ இப்போதே அவன் உலகில இருக்கிறான். எப்ப சொல்றாங்க? முதல் நூற்றாண்டுல யோவான் சொல்றாரு அந்தி கிறிஸ்து இப்பொழுதே இருக்கிறான். அப்ப யார் அந்த அந்தி கிறிஸ்து அப்படின்னா, ஒண்ணு இல்ல, யாரெல்லாம் நமக்கு கடவுளுக்கு விரோதமா செய்யறானோ அவன்லாம் அந்தி கிறிஸ்து. நான் கூட நீ ஆடு விரோதமா செஞ்சேன்னா நானும் அந்தி கிறிஸ்து தான். ஊழியத்தை தடுத்தனா நான் அந்தி கிறிஸ்து. திருச்சபையில குழப்பங்களை ஏற்படுத்தி சபையை கட்டாம இல்லையா தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் கட்டி கொண்டிருக்கிறவன் அந்தி கிறிஸ்து. திருச்சபையில அரசியல்ல செய்கிறவன் அந்தி கிறிஸ்து. சபையில ஊழியத்தை தடுக்கிறவன் கெடுக்கிறவன் அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு விரோதமான செயல்களில ஈடுபடுகிறவன். அது நீயா கூட இருக்கலாம், நானா கூட இருக்கலாம். அப்ப சொல்றார், பிள்ளைகளே நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள், நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்று விட்டீர்கள். உங்களுக்குள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர். ஆமென். அவர் பெரியவர். அந்தி கிறிஸ்து விட மிக பெரியவர் இயேசு கிறிஸ்து. அதான் சொல்றார், அவர்கள் உலகை சார்ந்தவர்கள். உலக பிரகாரமா தான் அவங்க பேச்சு, அவங்க பிரசங்கம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உலகத்தை சார்ந்ததுதான். எனக்கு காணிக்க கொடு, காணிக்க கொடு, இதே தான் பேசினுப்பாங்க இல்லையா? வேற எதுவும் பேச மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களை விட பெரியவர். உலகத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க, உலக சார்ந்தவையே பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி சாய்க்கிறது. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய உலகத்தை பற்றி பேசுறதுனால அது செவி சாய்க்கிறது. ஆனால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள், கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவி சாய்க்கின்றனர், கடவுளை சாராதோர் நமக்கு செவி சாய்ப்பதில்லை. இதிலிருந்து உண்மையான தூண்டுதல் எது, பொய்யான தூண்டுதல் எது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? ரொம்ப அழகா வகைப்படுத்துறார் பார், எது அந்தி கிறிஸ்து, எது ஆவியானவர் என்பதை ரொம்ப அழகா இங்க பிரிவுபடுத்துகிறார். இரண்டாவது தலைப்பு
அன்பும் நம்பிக்கையும். 5 முதல் 11. அப்போ அன்பார்ந்தவர்களே சொல்றார், ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அன்புதான் மிக முக்கியமான ஒரு காரியமாக யோவான் புத்தகத்துல ரொம்ப தெளிவா சொல்றார். ஏன்னா இயேசுவுக்கு அன்பான சீடன் யோவான். அவர் மார்பிலே சாய்ந்திருந்தவர், அவருடைய அன்பை ருசி பார்த்தவர். கடைசி நேரத்தில் சிலுவைக்கு அருகே இருந்த ஒரே சீடன் இந்த யோவான் தான். இயேசுனுடைய பாடு, கஷ்டம், துன்பம், அவருடைய ரத்தம் சிந்துதல் எல்லாத்தையும் அவர் பார்த்து அவரு தெரிந்து கொண்டவர். ஆகவே இயேசுவின் அன்பை அவர் புரிந்து கொண்டப்போ உலகத்துல மற்றவர்களை நேசிக்கிற அன்பு, இயேசு என்னை நேசிக்கிறார். யோவான் 3:16 சொல்றார், தேவன் தம்முடைய குமாரனை நமக்காய் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிற எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அவன் பெற்றுக்கொள்ளும்படியாக குமாரனையே கொடுத்தவரே. இல்லையா? அந்த ஆண்டவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த அன்பு நமக்குள்ள இருக்கணும். சக மனிதனை நம்ம நேசிக்கணும். இன்னைக்கு பாருங்க, நிறைய அரசியல் தலைவர்கள் தங்களுடைய அரசியல் ஓட்டு ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா மக்களையும் இழிவுபடுத்தி பேசுகின்ற தலைவர்களை, பெரும் தலைவர்களை நாம் பார்க்கணும். நம்ம தேசத்தின் தலைவர்களை அப்படி சொல்றாங்க. இஸ்லாமியர்களை வெறுத்து பேசுவது, கிறிஸ்தவர்களை எதிர்த்து பேசுவது, ஒரு சாராருக்கு ஆதரவாய் பேசுவது, ஒரு சாராரை விட்டு விடுவது, இதெல்லாம் இன்னைக்கு உலகத்துல நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்போ மக்களுக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்தி அதுல இருந்து வருகிற ஓட்டுகளை வைத்து இன்னைக்கு ஜெயிக்கிற அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அதெல்லாம் ரொம்ப நாள் நிக்காது. அன்புதான் என்னைக்கு நிற்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்புதான் பெரியது. உலகத்தில் அன்பை விட பெரியது ஒன்றுமே கிடையாது. அதனால் பவுலடிகளார் 1 கொரிந்தியர் 13 சொல்றார், இப்பொழுது அன்பு, விசுவாசம், நன்னம்பிக்கை நிலைத்திருக்கிறது, இதில் அன்பே பெரிய. இந்த 13 முழுவதும் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு சகிப்புத்தன்மை உள்ளது, அன்பு பொறுமை உள்ளது, நீடிய சாந்தம் உள்ளது, அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும், அனைத்தையும் தாங்கும். இல்லையா? இதுதான் அனைத்தையும் நம்பும். இப்படிப்பட்ட அன்புதான் ஆண்டவர் நமக்குள்ள இருக்கும்படியாக அழைக்கின்றார். அப்போ இவங்க கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், கடவுளை அறிந்து கொண்டவர்கள். அப்போ அன்பு இல்லாதவங்க, அவங்க சொல்றார் அடுத்தது, கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். God is love. இதை நம்ம சொல்றோம் இல்லையா? கடவுள் அன்பாக இருக்கிறார். God is love அப்படின்றத விட, love is God என்றதை விட God is love என்ற வார்த்தை தான் முக்கியம். லவ் இஸ் காட் என்றது தவறானது. காட் இஸ் லவ். கடவுள் அன்பா இருக்கிறார். அன்பே கடவுள். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க அன்பே கடவுளா அப்படின்னு சொல்றாங்க. அன்பே கடவுள் என்பதை விட நம்ம என்ன சொல்லணும்? காட் இஸ் லவ். ஜீசஸ் இஸ் லவ். ஜீசஸ் லவ்ஸ் யூ. இல்லையா? இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆக இங்க நம்ம பார்க்கின்றோம். இப்போ கடவுள் அன்பா இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதுதாங்க மிகப்பெரிய நற்செய்தி, மிகப்பெரிய அன்பு. அந்த அன்பு வெளிப்பட்டது நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில் தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. இல்லையா? அதாவது அன்பு வச்சுனுக்கிறேன் சொல்லி ஆண்டவர் கடவுள் வார்த்தையிலே சொல்லல, தன் குமாரனை அனுப்பி அவர் 33 வருஷம் உலகத்துல வாழ்ந்து பாடுபட்டு மரித்தார். அப்ப இயேசுவின் அன்பு அப்படின்னு சொல்லுகிற போது நமக்கு ஞாபகம் வரணும் அவருடைய காயங்கள், சிலுவை காயங்கள், பாடுகள், அவமான சின்னங்கள். இல்லையா? நம்ம நேசிக்கிற அன்பு, அதுதான் மிகப்பெரிய அன்பு. இன்னைக்கு நம்முடைய அப்பா அம்மா அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரும்போது என்ன ஞாபகம் வரும்? அவங்க பட்ட பாடுகள். எல்லாரும் இன்னைக்கு நம்முடைய தாய் தகப்பனுடைய பாடுகளை மறந்திருக்க மாட்டோம். இல்லையா? எத்தனையோ தாய் தகப்பன்மார்கள் தன்னுடைய காயங்கள், கைகளில காயங்களை ஏற்று, கால்களில காயங்களை ஏற்று, வெயில்ல செருப்பு இல்லாம நடந்து போய் விவசாயத்தை செய்து தன் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறாங்களே. இன்னைக்கு நம்ம நினைவு கூறுகிறோம். ஏன்னா எங்க அப்பா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சார், எங்க அம்மா என்னை கஷ்டப்பட்டு அவங்க பட்டினியா இருந்து என்னை வளர்த்தார்கள். இப்போ தாய் தகப்பனுடைய அன்பை நம்ம நேசிக்கிறோமே, யோசிக்கிறோமே, அதை விட மேலான அன்பு நம்முடைய ஆண்டவருடைய அன்பை தான் சொல்றார். அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மேல அன்பு கொள்ள வேண்டும், அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கும். அது பாருங்க என்னன்னு சொல்றாரு, இட் இஸ் அவர் டியூட்டி டு லவ் ஈச் அதர். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இல்லையா? அது வெறும் சும்மா ஒரு வாய் வார்த்தையில சொல்லிட்டு போறது இல்லப்பா. நீங்க ஒருத்தரை நேசிக்கணும். அதான் ஏசாமி இன்னும் ரொம்ப ஆழமா போய் சொன்னாரு, உன்னை போல பிறனை நேசி. 10 கற்பனைகளை சுருக்கி அன்புன்னு வச்சுட்டார். கடவுளிடத்துல கொள்ளுகிற அன்பு, மனுஷனிடத்துல கொள்ளுகிற அன்புன்னு வச்சுட்டார்.
உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. இது முதல் கற்பனைன்னு சொல்றார் புதிய ஏற்பாட்டில், இல்லையா? அதற்கு இணையான கற்பனை என்ன? உன்னை போல பிறனையும் நேசி. உன் சிநேகிதர்கள், கடந்த வாரத்தில் பார்த்து, உன் சிநேகிதர்களுக்காக கொடுக்கிற ஜீவனை விட பெரியது அல்ல, அந்த அந்த அன்பு தான் பெருசு அப்படின்னு சொல்றாரு. ஏசாமி இன்னும் கீழே இறங்கி போய் சொல்றாரு, உன்னுடைய பகைவர்களை நீ நேசின்றார். எவ்வளவு கடினமான ஒரு உபதேசம் இல்லையா? உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக, உன்னை பகைக்கிறவர்களுக்காக, உன்னை பழித்து பேசுகிறவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணு, அவர்களிடத்துல அன்பு செலுத்து. உன்னை நேசிக்கின்ற மக்களையே நீ அன்பு செலுத்தின என்ன பிரயோஜனம்? சாதாரண மனிதன் அதை செய்யறானே. இன்னைக்கு கிறிஸ்தவன் என்ன செய்யறான்? என்னை நேசித்தா நான் அவனை நேசிக்குவேன், எனக்கு அவன் எதனா வாங்கி கொடுத்தா நான் அவனுக்கு வாங்கி கொடுக்குவேன், என்னை அடிச்சா நான் அடிக்குவேன், இவ்வளவுதான். இது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, இல்லையே. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது, அநியாயத்தையும் அக்கிரமங்களையும் பொறுத்து கொண்டு நம்மை நிந்திக்கிறவர்களை, அடிக்கிறவர்களை, உதைக்கிறவர்களை, கேலி செய்கிறவர்களை, கிண்டல் செய்கிறவர்களை நாம் பொறுத்து நேசிப்பது தான் உண்மையான கிறிஸ்தவ அன்பு. ஒரு திருச்சபையில ஒரு பாதிரியார் நல்ல பிரசங்கம் பண்ணுவார். திருச்சபைக்கு ஏராளமான மக்கள் வருவார்கள். அங்கே ஒரு திருச்சபை, அந்த திருச்சபையில இருக்கின்ற ஒரு விசுவாசி எப்பவுமே இந்த போதகர் இடத்துல தகராறு செய்து கொண்டே இருப்பார். போதகரும் மிகவும் பொறுமையாக அவரை கையாளுவார், எப்பவுமே கோவப்படவே மாட்டார். ஒரு முறை அவர் பிரசங்கம் பண்ணிவிட்டு புல்பிட்ல இருந்து இறங்குற போது, நீங்க பண்ற பிரசங்கம் சரியில்லை, சரியான ப்ரிப்பரேஷன் இல்லை, அப்படி எப்படின்னு சொல்லி அவரை வேண்டுமென்றே வம்புக்கு இழுக்கிறார். உடனே ஆயரும் அவர்களும் ஆராதனை முடித்த பிறகு நம்ம பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்பிட்டு, ஆராதனை முடித்த பிறகு அவர்கிட்ட பேசுறாரு. அவரு பயங்கர குற்றச்சாட்டுகளை வைக்கிறார், நீங்க சரியில்லை, அப்படி எப்படி. பொறுமையாக அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்துல போதகரை அவர் அடித்து விடுகிறார். பிரச்சனை, பெரிய பிரச்சனை ஆகிறது. சபையாரெல்லாம் வந்து போதகரை அழைத்து செல்கிறார்கள். அவருக்கு ஒரு பின்னாடி ஒரு கோட்டை இருக்குது பாருங்க. போதகரை அடிக்கிற ஆளுக்கும் ஒரு கோட்டை இருக்குது, அவரை அழைத்து செல்கிறார்கள். இப்படியே வாரங்கள் உருண்டு ஓடுகிறது. ஒரு நாள் அவனுடைய மனைவி இறந்து போறான். அது போதகருக்கு தெரிய வருகிறது. உடனே அவன் என்ன நினைத்தான்? அவன் சபை பொறுப்பாளர்களை சொன்னான், ஐயரே சபை என்னுடைய வீட்டுக்கு வரமாட்டாரு, அதனால வேற யாருன்னா ஐயரை வச்சு நீங்க அடக்க பண்ணுங்க என் மனைவி அப்படின்னு அவன் சொல்றான். ஆனால் சொல்லி கொண்டிருக்கும் போதே போதகர் தான் முதல் மாலையோடு வந்து நிற்கிறார். இதுதான் திருச்சபையினுடைய ஆண்டவருடைய உண்மையான அன்பு. பிரியமானவர்களே, அவன் அடித்ததை போதகர் நினைவு கூறவே இல்லை. அவனும் ஆண்டவருடைய பிள்ளை, அவன் அன்னைக்கு தெரியாமல் செஞ்சுட்டான்னு சொல்லி அவரை கட்டி பிடித்து போதகரும் அழுகிறார், அவனும் அழுகிறான். அந்த இடத்துல தான் கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுகிறது. பிரியமானவர்கள், இன்றைக்கு ஒருவேளை போதகர் அந்த இடத்துல அந்த சபையார பழி வாங்கி இருக்கலாம். இன்னைக்கு அப்படிப்பட்ட போதகர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதை விட மன்னிப்பது தான் மிகப்பெரிய அன்பு. அன்பின் வெளிப்பாடு மன்னிப்பு, அன்பின் வெளிப்பாடு ஏற்றுக்கொள்ளுதல், அன்பின் வெளிப்பாடு சகிப்புத்தன்மை. இதெல்லாம் இன்னைக்கு திருச்சபையில் இல்லாதனாலதான் சபையில அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பிரிவினைகள், பிளவுகள். பிரியமானவர்களே, ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருப்போம். கிறிஸ்து நாம் அவபக்தராய் இருக்கும் போதே, நாம் அவருக்கு எதிரியா இருக்கும் போதே நமக்கு அவர் ஜீவனை கொடுத்தவராகவே நாம் காண்கின்ற சகோதரத்திலே அன்பு செலுத்துவோம், அன்பை பரப்புவோம். இந்த உலகிற்கு அன்பை பற்றி நம்ம தெளிவாய் எடுத்து கூறுவோம். கர்த்தர் தாமே இந்த திருவசனத்தினாலே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பே கடவுளாக, கடவுளே அன்பாக இருக்கின்றவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே அருமையான ஒரு வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர். உம்முடைய ஆவியானவர் ஆண்டவரே எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் இருக்கிற இடத்துல அமைதி, சமாதானம் இருக்கும். அதே நேரத்தில் பொய்யான ஆண்டவரே போலி தீர்க்கிற இடத்திலிருந்து எங்கள் திருச்சபையும் எங்கள் மக்களையும் காத்தருளோ ராஜா. உண்மையான அன்பை நாங்கள் மக்களிடத்துல ஆண்டவரை காட்ட, போலியான அன்பு அல்ல, வெறும் வாய் வார்த்தையினால் அல்ல, உண்மையான வார்த்தையில நாங்கள் அன்பை காட்ட கிருபை தார். இன்னைக்கு அன்பில்லாத எத்தனையோ குடும்பங்கள், கணவனை நேசிக்காத மனைவிமார்கள், மனைவியை நேசிக்காத கணவன்மார்கள், பிள்ளைகளை நேசிக்காத பெற்றோர்கள், பெற்றோர்களை நேசிக்காத பிள்ளைகள், மாமனார் மாமியாரை நேசிக்காத மருமகள்கள், மருமகன்கள், எவ்வளோ பேர் இன்னைக்கு திருச்சபையில குடும்பத்துல அன்பு, உண்மையான அன்பு இல்லை. போதகர்களுக்கும் ஆண்டவர் சபையாருக்கு உண்மையான உறவு இல்லை. ஆண்டவர் இதெல்லாம் ஏன் என்றால் நாங்கள் எல்லாரையும் பகைமையாய் பார்க்கிறோம், எதிரியாய் பார்க்கிறோம். ஏசு ஆண்டவர் எதிரியை கூட அன்பாய் பார்த்தவர். அல்லேலூயா. ஆமாண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு மன நிலைமையை இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில நிட்டார். ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தி விட்டு கொடுத்து வாழுகிற தன்மையை
எங்களுக்கு நீர் தர வேண்டும் என்று கெஞ்சும் என்றார். இந்த காலை நேரத்தில் இந்த இறை வார்த்தையை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். உண்மையான தூய ஆவியானவரை பெற்றவர்கள் நாங்கள் என்பதை உணர்ந்து ஆண்டவர் அன்பு செலுத்தி வாழ கிருபை தார். இந்த நாளிலே ஆண்டவரை இந்த ஊழியர்களோடு இருக்கிற என்னுடைய அன்பர் சாருக்காக, அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரியாளுக்காக ஜபிக்கிறோம். இரத்த கோட்டைகளை மறைத்து அவர்களை வழி நடத்துங்க. இதோ ஆண்டவர் ஊழியத்தில் இருக்கிற இசைவெளி பயணத்தில் எங்களோடு இருக்கிற என்னுடைய சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக, குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம். பணிகளை பயணங்களை ஆசீர்வதிங்க. இந்த வெயில் உஷ்ணம் தாக்காதபடி காத்துக்கொள்ளுங்க. இந்த பிராட்காஸ்ட் உதவிசேகர் ஜான்சன் சாருக்காக, குடும்பத்திற்காக, ஊழியங்களுக்காக ஜபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. இடையே பணியாற்றுகிற வேலூர் கிறிஸ்தலுத்திரன் திருச்சபை பேராலயத்துக்காக, பொறுப்பாளர்கள் குடும்பங்களுக்காக, கிராம சபைகளுக்காக, குடும்பங்களுக்காக, பொறுப்பாளர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆயர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் ஊழியங்களை தொடர்ந்து நீர் ஆசீர்வதிங்க ராஜா. தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக விசேஷமாக நான் ஜபிக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையில அமைதி, சமாதானம், அன்பு பொங்கட்டும். குறிப்பாக இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ லுத்திரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், சபையின் ஆண்டவர் குருமார்கள், ஆண்டவர் எல்லா ஸ்தாபனங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனை போட்டுப்பட்டிருக்கிறது ராஜா. அதற்காக ஜபிக்கிறோம். சீக்கிரமாய் திறக்கும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கி தாரும். ஆண்டவர் சபை சங்கங்களுடைய பொறுப்பாளர்களையும், ஆண்டவர் நடைபெற்று வருகிற எல்லா ஊழியங்களையும், குறிப்பாக இந்த நாளில் கூட இப்படி ஆம்பர் சபை சங்கத்தில் நடைபெறுகிற VBS ஆண்டவரே ஒரு நாள் பயிற்சி பட்டறைக்காக ஜபிக்கிறோம். நடத்துகிற ஆண்டவர் சபை சங்கத்தையும், கலந்து கொள்ள போகிற அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. இங்கே பெற்றுக்கொள்கிற பயிற்சி உடைய பிள்ளைகளுக்கு ஊழியத்தில் மிக சிறப்பாய் அமைய கர்த்தர் கிருபை தார். வந்து கொண்டிருக்கிற எல்லா திருச்சபையாரையும் பத்திரமாய் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று கூட நான் வேண்டிக் கொள்ளுகிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய திவ்ய பிரசன்னம் இந்த நாளிலே வெளிநாடுகளில் இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை இன்னும் இஸ்ரேல் ஆண்டவர் பாலஸ்தீன போர் முடிவடையவில்லை, உக்ரைன் ரஷ்யா போர் முடிவடையவில்லை. குழந்தைகளும் பெண்களும் ஆண்டவரை கண்ணீரோடு இருக்கிறத பார்க்க, ஒரு பக்கத்தில் ஆண்டவரை மக்கள் சந்தோஷமா சுபிட்சமா இருக்கிறாங்க, இன்னொரு பக்கத்தில் ஒவ்வொரு நாளும் மரண பயத்தோடு வாழுகிறார்களே. ஆண்டவரை கண்ணோக்கி பார்த்து சீக்கிரமாக அந்த போரை நிறுத்தும்படியாக என் தேவனே இதோ இஸ்ரேல் பிரதமர் ஆண்டவரே நெத்தன்யாகு அவருடைய மனதில் நீர் பேச வேண்டும் என்று நான் ஜபிக்கும். அதே போல் அமாஸ் தீவிரவாதிகளும் போராளிகளும் இந்த போரை கைவிட்டு மக்களுக்காக அமைதியான முறையில் அவர்கள் வாழ்க்கை நடத்த கிருபை தார். தொடர்ந்து ஆண்டவரை உலக நாடுகளில் அமைதி, சமாதானம் தங்கியிருக்கட்டும். எல்லா கிறிஸ்தவ திருச்சபைகளையும், ஆண்டவர் ஊழியர்களையும், குருமார்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை சரியாக செய்ய கர்த்தர் கிருபை தார். இந்த நாளில் கூட ஆண்டவர் பிறந்த நாளை, திருமண நாளை காணுகின்ற அநேக மக்களுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. குறிப்பாக என்னுடைய சான்றோர் குப்பம் திருச்சபையை சார்ந்த பெதஸ்தா மருத்துவமனையினுடைய பெதஸ்தா ஆண்டவரே ஜபக்குழுவில் பாடகராக இருந்து நேற்று தினத்தில் உமக்குள்ளாய் மறித்திருக்கிற உடைய அருமையான ஆண்டவரே விண்மணி அக்காவுக்காக நான் ஜபிக்கிறாச்சா. ஒரு நல்ல அருமையான சகோதரி இன்று எங்களோடு கூட இல்லை. மிக சிறப்பாக உடைய ஊழியத்தை செய்தவர்கள் இன்றைக்கு உம்முடைய மடியில் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். அவரை பிரிந்து வாடுகின்ற அவருடைய அன்பு தாயாருக்காக, அவருடைய அன்பு சகோதரர் விக்டரியாவுக்காக, இதோ அவருடைய விக்டோரியா அம்மாவுக்காக, ஆண்டவரை குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கின்றோம். கர்த்தர் தாமே உலகம் தர முடியாத ஆறுதலை, தேர்தலை தர வேண்டும் என்று கூட நான் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து நாளிலே பலவீனமாக இருக்கிற மூத்த விசுவாசிகள், ஆயர்கள், சபையின் மக்களுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் கண்ணோக்கி பாரும். தொடர்ந்து திவ்ய பிரசனம் இந்த நாளில் எங்களோடு தங்கியிருக்கட்டும். வெயிலின் உஷ்ணத்திலிருந்து எங்களை காத்தரல வேண்டுமா ஜபிக்கிறோம். மரித்து உயிர் தெழுந்த ரட்சகராகிய இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்முடைய ரோடு கொடுப்பதாக. ஆமென்.